வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி ஒரு பச்சை பட்டாணி கிரேவி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்காகட்டும், பூரிக்காகட்டும் எல்லாத்துக்குமே. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வதக்கிறதுலையே போட்டுற போகிறோம். அதுக்கப்புறமா வேக விடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையுமே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துருவோம். பாருங்கள், பட்டாணி வேக வச்சுட்டும் செய்யலாம். இதில் வேக வைக்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் தாளிச்சிட்டு குக்கரை மூடியும் செய்யலாம். இன்றைக்கி நான் அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. அப்போ தான் கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டாச்சு. இது அரை ஸ்பூன் கணக்கு தான். முதல்ல அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பச்சை பட்டாணி நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இதை அப்படியே இந்த தண்ணியோடவே நம்ம இதில் போட்டுடலாம். முதல் கழுவி எடுத்துட்டேன். ஊற வச்ச தண்ணியை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அதுக்கப்புறம் ஊற்றின தண்ணி தான் அது. 1 ஸ்பூன் அளவு தனியா பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் இது ஒரு அரை ஸ்பூன், அடுத்து ஒரு அரை ஸ்பூன். இப்போ 1 ஸ்பூன் போதும். உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. சில டைம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு 3 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். தேங்காய் 3 பத்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம அரைச்சி குக்கர் இறக்குனதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா பட்டாணி வெந்துருச்சு. சூப்பராக வெந்திருக்கு. 3 விசில் போட்டிங்கன்னா போதும். பச்சை பட்டாணி தானே, அதனால் 3 விசில் போட்டால் போதும். பாருங்கள், தேங்காயும் சோம்பும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்றிடலாம். இப்போ ஒரு கொதி வந்தவுடனே இதை நம்ம இறக்கிடலாம். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விட வேணாம், லைட்டாக கொதிச்சு வந்தால் போதும். பாருங்கள், சூப்பரான இந்த கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தினாலே இந்த கிரேவி தான் செய்வீங்க. அதே மாதிரி பூரினாலே இந்த கிரேவி தான் செய்வீங்க. அதுக்கப்புறம் சித்ராமுரளி அவங்க வந்திருந்தப்போ பூரிக்காக இந்த கிரேவி வச்சுருந்தேன். 4-5 பேர் கேட்டிங்கன்னா எனக்கு அந்த கிரேவி தனியாக போடுங்கம்மா, தனியாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.